இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விக்கிரவாண்டியில் நடந்த தவிக முதல் மாநாட்டில் தங்களோடு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதாக அறிவித்தார் அக்கட்சி தலைவர் விஜய். இதன் பின்னர் தான் தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி என்ற கோஷம் வலுப்பெற்றது. நீண்ட காலமாக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கும் காங்கிரசாருக்கு அந்த ஆசை தொற்றிக் கொண்டதால் தவிக பக்கம் சாய நினைக்கின்றனர். ஆனால் அதற்கு தடை போடும் விதமாக காங்கிரசின் டெல்லி மேலிடத்திடம் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். இந்நிலையில் காங்கிரஸை இழுக்க ஒரு பெரிய ஆஃபரை கொடுத்திருக்கிறது தவிக தலைமை. இதுகுறித்து தவிக நிர்வாகிகள் தரப்பில் கேட்டபோது வியக்க வைக்கும் திட்டத்தை முன்வைத்துள்ளனர். கடந்த 1967க்கு பின் காங்கிரசால் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கவே முடியவில்லை. அத்துடன் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு உரிய மரியாதையும் கிடைக்கவில்லை என அக்கட்சியினர் குமுறி வருகின்றனர். அதிகார பகிர்வு என விஜய் அறிவித்ததால் திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் காங்கிரசார் தங்கள் கட்சி தலைவர் ராகுலின் ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி வாயிலாக தவிகவுடன் கூட்டணி பேசி வருகின்றனர். கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகினால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை இழக்க வேண்டிய நெருக்கடி திமுகவுக்கு ஏற்படும். இதை தடுக்க காங்கிரசாருக்கு இடையில் மோதலை உருவாக்கும் திமுக மேலிடம் காங்கிரசுக்கு எதிராக தன் கூட்டணி கட்சிகளையும் தூண்டிவிடுகிறது. அதன்படிதான் இதுநாள் வரை அமைதியாக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்று போல இம்முறை அதிக தொகுதிகளை கேட்போம் என சொல்கின்றன. இதன் மூலம் நீங்கள் வரவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுப்போம் என காங்கிரஸை மிரட்டி பார்க்கிறது திமுக மேலிடம். மறுபக்கம் தன் மருமகன் சபரீசனையும் சகோதரி கனிமொழியையும் டெல்லிக்கு அனுப்பி ராகுலிடம் பேச வைக்கிறார் ஸ்டாலின். ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பேசாததால் தவிகவுக்கும் ஒருவித நெருக்கடி உருவாகிவிட்டது. எனவேதான் கடைசி அழைப்பாக காங்கிரசிடம் தவிக தரப்பில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது, திமுக கூட்டணியில் வெறும் 5 தொகுதிகளை கூடுதலாக பெற நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தவிக தரப்பில் 70 தொகுதிகளை தருகிறோம். தேர்தல் வெற்றிக்கு பின் துணை முதல்வர் பதவியும் 6 அமைச்சர்கள் பதவியும் கிடைக்கும். உள்ளாட்சிகளில் அப்போதைய தேவைக்கு ஏற்ப ஒதுக்கீடு செய்கிறோம். எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை பார்த்து ராஜ்யசபா எம்பிக்களையும் பிரித்து கொள்ளலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பதில் சொல்வதற்கு இறுதி கெடுவாக 1 வாரம் அவகாசம் தரப்பட்டுள்ளது. ஆஃபரை ஒப்புக்கொண்டால் இரு கட்சி மேலிடமும் நேரடியாக பேசலாம். இனி திரைமறைவு பேச்சு கிடையாது. இல்லையேல் நாங்கள் தனித்து களமிறங்க தயாராகி விடுவோம் என்றும் காங்கிரஸ் தரப்பிடம் தெளிவாக சொல்லப்பட்டுவிட்டது. கடந்த 2011 திமுக கூட்டணியில் 63 தொகுதிகள் ஒதுக்கியதுதான் காங்கிரசுக்கு உச்சபட்சமாக இருக்கிறது. இப்போது காங்கிரசுக்கு இதுவரை இல்லாத ஆஃபரை தவிக மேலிடம் கொடுத்திருக்கிறது. ஒருவேளை திமுகவுடனே இருக்க காங்கிரஸ் முடிவெடுத்து விட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு டாடா பை சொல்லிவிட்டு தேர்தல் வேலையை துவங்கி விடுவோம். அதனால்தான் இந்த ஆஃபரை கொடுக்கும் போதே தனித்து நிற்க ஏதுவாக விருப்பமனு விநியோகத்தையும் விஜய் துவங்கி இருக்கிறார் என்கின்றனர் தவிக நிர்வாகிகள்.